ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிச்சன் எப்படி க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம், அதோட குட்டி குட்டி டிப் நிறைய ஷேர் பண்ண போகிறோங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேங்காய் உடைக்கணும் அப்படின்னா அருவாள் யூஸ் பண்ணுவாங்க. அது பயமாக இருக்கும், லேடிஸ்க்கு மோஸ்ட்லி பயமாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இடிக்கிறக்கல் இந்த மாதிரி மேலே வச்சு தட்டும்போது அதுவும் கைக்கு வந்துருமோ அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. அதுக்காக ஒரு குட்டி டிப் என்ன அப்படின்னா, இடிக்கிறக்கல் இருக்குது இல்லைங்களா, அதை கீழே வச்சுட்டு இந்த மாதிரி தேங்காய் உடைச்சிங்க அப்படின்னா சூப்பராக உடைச்சிடலாங்க. இந்த குட்டி டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சன் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா, சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் தொடச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறம் பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்து உள்ளே வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணோம் அப்படின்னாவே சூப்பராக க்ளீன் ஆயிரும். பட் இந்த மாதிரி வால் டைல்ஸ்லாம் கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா, அந்த வால் டைல்ஸில் எண்ணெய் பிசுபிசுப்பு மிக்சியெல்லாம் அரைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி தெரிக்கும் இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எறும்பு தொல்லை இல்லாமல் இருக்கிறக்கும் இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தண்ணி, பேக்கிங் சோடா, கொஞ்சமாக கற்பூரை பொடிச்சு உள்ளே சேர்த்துட்டு ப்ரஷ் வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக பளபளன்னு இருக்குங்க. எறும்பு தொல்லையும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரை பண்ணி விட்டாலும் நெக்ஸ்ட் அந்த பாத்திரம் கழுவி வச்ச ஸ்டாண்ட் எடுத்து நீங்கள் மேலே வைப்பீங்க. அப்போ கண்டிப்பாக உப்பு தண்ணியாக இருக்கிற வீட்டில் அந்த டாட்டாக வருங்க. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிங்க் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க் மேலே ஒரு 10 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பால் பாத்திரமெல்லாம் தேய்க்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி மாத்திரை கவர், அதாவது டேப்லெட் கவர் எல்லாத்து வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்குங்க. அதை தூக்கி போடாமல் எவ்வளோ வறண்டு இருந்தாலும் இதை வச்சு லைட்டாக நீங்கள் தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னாவே சூப்பராக க்ளீன் ஆயிருங்க. அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இல்லாத டைமில் இந்த டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட தேய்ச்சிக்கலாம். பட் இல்லாத டைமில் இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வாஷ் பண்ணிவிட்டு கூட உங்ககிட்ட காமிக்கிறேன். சோப்பு கூட போட தேவையில்லைங்க. சும்மா ஒரு டைம் அலாசி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்களோ, ஜெல் யூஸ் பண்ணுறீங்களோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சோப் வச்சு நான் கழுவி காமிக்கிறேங்க. ஒரு பாத்திரம் தேய்க்கிற வீடியோவில் நான் சும்மா அந்த ஸ்க்ரப்பரெல்லாம் ஸ்மெல் வராமல் இருக்கிறக்காக லைட்டாக தண்ணியில் அலாசிட்டு அதுக்கப்புறம் சோப் வச்சு க்ளீன் பண்ணுங்கன்னு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு சிஸ்டர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் பாத்திரம் வாஷ் பண்ணுறது சரியில்லை, சும்மா தண்ணியில் மட்டும் அலாசி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக யாருமே அப்படி எடுத்து வைக்க மாட்டாங்க. நான் ஃபுல் டீட்டெயிலில் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணுறதுனால சொல்லிவிட்டு நான் ஃபுல்லாக காமிக்காமல் விட்டுட்டேன். இப்போ கரப்பாம்பூச்சி தொல்லை, இந்த மாதிரி ஈ தொல்லை, எறும்பு தொல்லை நிறைய சொல்கிறீங்க இல்லைங்களா, அது பேக்கிங் சோடா இந்த மாதிரி நிறைய போட்டாலும் அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்பெரியான டேப்லெட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு, பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு சிங்க் ஃபுல்லாக ஒரு டைம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணி உள்ளே ஊற்றிட்டு, வேறு எந்த தண்ணி நீங்கள் ஊற்ற தேவையில்லைங்க. அந்த டேப்லெட்ஸ் மிக்ஸ் பண்ணிங்க இல்லைங்களா, அந்த தண்ணி ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி தொல்லை கண்டிப்பாக இல்லாமல் இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வீடியோவில் கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது, கேஸ் ஸ்டவ் எப்படி க்ளீன் பண்ணலாம், எதை வச்சு க்ளீன் பண்ணலாம், பாத்திரம் தேய்க்கிறது, இந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ணிட்டுங்க. அதனால இந்த மாதிரி டெய்லி ஒரு குட்டி குட்டி டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக டெய்லியும் இந்த மாதிரி ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.